இறைவன் இருக்கும்போது துன்பம் யாருக்கும் நிரந்தரமில்லை. முன்னொரு காலத்தில் ஒரு துறவி மலை பிரதேசத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு நாள் காட்டின் வழியாக இறங்கி கிராமத்திற்கு சென்று வரலாம் என்று யோசித்தார். போகும் வழியில் சிறிது நேரம் மரத்தடியில் படுத்துக்கொண்டு அரைக்கண் மூடியபடியே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவ்வேளையில் ஒரு கிராமத்து இளைஞன் மலையில் தேல் எடுப்பதற்காக தனியே வந்து கொண்டிருந்தான். வழியெல்லாம் அவனுக்கு அவனின் வறுமை மற்றும் ஏமாற்றம், சண்டை என இவை நினைத்தபடி புலம்பிக் கொண்டே சென்றான். சிறிது நேரம் மரத்தடியில் ஓய்வெடுக்கும் போது அவன் எதிரில் உள்ள மரத்தடியில் படுத்துக் கொண்டிருந்த துறவியை பார்த்து, உன்னை போல் நான் இருந்தால் நானும் இப்படி நிம்மதியாக தூங்கியிருந்திருப்பேன். என்ன செய்வது, எல்லாம் என் தலை விதி. அந்த ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிறாரோ என்று புலம்பினான். அந்த புலம்பல் துறவியின் காதுகளில் கேட்டது. அவர், உனக்கு என்னப்பா பிரச்சனை என்று கேட்டவுடன் அவன் ஓடி வந்து தனக்குள் இருக்கும் வேதனைகள் மற்றும் குடும்ப பிரச்சனை எல்லாம் கொட்டி தீர்த்து விட்டான். இதை பொறுமையாக கேட்ட துறவி, உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதை போலவே நீ நடந்து கொண்டால் உனக்கு எந்த பிரச்சனையும் பெருசா தெரியாது என கூற தொடங்கினார். ஒரு வயதான ஏழை விவசாயி அவரது கடின உழைப்பிற்கு வரும் சிறிய வருமானத்தில் இருப்பதை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் திடீரென்று அவர் வளர்த்து வந்த 2 பசுக்கள் காணாமல் போய்விட்டது. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. அதை கண்ட அக்கம் பக்கத்தினர், என்ன ஒரு துரதிர்ஷ்ட நிலை உனக்கு, ஐயோ பாவம் என்று கூறினர். அதற்கு அந்த விவசாயி கஷ்டப்படாமல் அமைதியாக, இருக்கட்டும், நன்றி, எல்லாம் இறைவன் செயல் என்று நிதானமாக கூறினார். மறுநாள் அதே 2 பசுக்கள் மேலும் 2 பசுக்களுடன் கூட்டிக் கொண்டு அவரை தேடி வந்துவிட்டன. இதை கண்ட அக்க பக்கத்தினர், பரவாயில்லையே, இப்பொழுது உனக்கு 4 பசுக்களா, உனக்கு நல்ல அதிர்ஷ்ட யோகம்தான் போ என்றனர். அதற்கும் அவர், ஆகா, அதிர்ஷ்டம் கிடைத்ததே என்று சந்தோஷப்படாமல், எல்லாம் இறைவன் செயல் என்று கூறினார். இது மாதிரி அவர் வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, எல்லாம் இறைவன் செயலே என்று கூறினார். இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்று துறவி கேட்டார். அதற்கு அவன், அப்படி என்றால் சாமி, நமக்கு வரும் கஷ்டத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நல்லது இருக்குமா என்று கேட்டான். அதற்கு அவர், ஆம், நீ இப்பொழுது வறுமையில் கஷ்டப்பட்டதால் இதற்கு பிறகும் வறுமை வந்தாலும் உன்னால் தாங்க முடியும். உலகத்தில் உள்ள அனைவருக்கும் துன்பம் ஒரு நல்ல பாடத்தையும் அறிவும் திறமையும் தருகிறது. ஒருவேளை நீ சுகமாக வயிறு நிறைய உணவுடன் வாழ்ந்தால் உன்னால் பிற்காலத்தில் வரும் வறுமையை தாங்க முடியுமா? இறைவன் இப்படித்தான் எல்லோருக்கும் பிற்காலத்தில் வருகின்ற துன்பத்தை தாங்குவதற்காக நம்மை இப்பொழுதே பலப்படுத்துகிறார். அந்த பலத்தால் எதையும் தாங்கும் சக்தி உனக்கு கிடைக்கும். அதுவரை நீ இந்த துன்ப பயிற்சியில் இருந்தே ஆக வேண்டும். யாரும் இந்த உலகத்தில் துன்பப்படாமல் இல்லை. நீ என்ன நினைக்கிறாய், நான் அனைத்தும் துறந்து விட்டதால் நான் நிம்மதியாக இருக்கிறேனா? இல்லை. தனிமை மற்றும் பாதுகாப்பின்மை, பசி மற்றும் எந்த நேரத்தில் எனக்கு ஆபத்து வரும் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் நான் என் இறைவனை சரணடைந்து விட்டதால் அது பற்றி கவலை இல்லாமல் துன்பத்தை ஏற்று வாழ்கிறேன். நீயும் உனது துன்பத்தை இறைவனிடம் கொடுத்துவிட்டு நிம்மதியாக வருகின்ற இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்று வாழு, அதுவே உனக்கு சிறந்தது என்று கூறி முடித்து சென்றார். அந்த விவசாயி ஏன் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருந்தார் தெரியுமா? நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. ஏனென்றால் அந்த விவசாயி வாழ்க்கையை புரிந்து கொண்டவர். வருகின்ற நாள் அனைத்தும் கெட்ட நாள், நல்ல நாள் இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக இறைவன் பல பாடங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நன்மையும் தீமையும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் போன்றுதான். இரண்டும் வாழ்வில் சமமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்கள் கஷ்டப்படும் போது இது நிரந்தரமில்லை. நாளை ஒன்று இருப்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கை விளையாட்டை சுவாரஸ்யமாக துணிந்து விளையாடுங்கள். அதே போல சந்தோஷ நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. யாருக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எதையும் பெரிதாக ஏற்றுக்கொள்ளாமல், எதையும் விமர்சிக்காமல் இருப்பது நல்லது. சுகம், துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்று உணர்ந்தாலே போதும்.
நன்மை தீமை இரண்டையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், நம் வாழ்வு பிரகாசிக்கும். இந்த வீடியோவை இன்னும் லைக் பண்ணலன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஒரு கிராமத்தில் நன்றாக பாடக்கூடிய பாடகர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அந்த ஆண்டு அந்த பாடகரின் கிராமத்தில் சரியாக மழை இல்லாததால் வறட்சி ஏற்படுகிறது. இதனால் பாடகரின் குடும்பம் வறுமையில் வாடியது. இப்போது இந்த பாடகருக்கு வேறு வழி இல்லை. அவர் வேறு ஏதேனும் செழிப்பான நாட்டிற்கு சென்று செல்வத்தை தேட வேண்டும். அதனால் அந்த பாடகர் தான் மட்டும் வேறொரு நாட்டிற்கு பிரயாணம் பண்ணி போகிறார். இப்போது அந்த பாடகர் வந்திருக்கும் நாடு நல்ல செழிப்பு மிக்க நாடுதான். அந்த நாட்டை வீரம் மிகுந்த மன்னன் ஆட்சி புரிந்து வந்தார். பாடகர் எப்படியாவது அந்த மன்னனை போய் பார்த்து பாட்டு பாடி செல்வத்தை பெற்றுவிட வேண்டும் என்ற எண்ணம். இருப்பினும் அங்கிருக்கும் மக்களிடம் மன்னனை பற்றி விசாரிக்கிறார். அப்போது அங்கிருந்த இசைக்கலைஞர்களிடம் மன்னனை பற்றி கேட்கிறார். அவர்களோ மன்னன் எங்களையே சரியாக கண்டுகொண்டதில்லை, இதில் வெளியூரில் இருந்து வந்திருக்கும் உங்களையா உபசரிக்க போகிறார் என்று கூறிவிடுகிறார்கள். இருந்தாலுமே பாடகர் நாமே மன்னனை சந்தித்து கேட்டு விடுவோம் என்ற எண்ணத்தில் அரண்மனைக்கு செல்கிறார். அங்கிருந்த காவலாளர்களிடம் தன்னை பற்றி கூற அவர்கள் விழுந்து விழுந்து சிரித்தனர். உங்களுடைய திறமையை காட்ட வேறு இடமே கிடைக்கவில்லையா? இந்த நாட்டு ராஜாவிற்கு சுத்தமாக இசை ஞானமே கிடையாது. அவருடைய மகள் சென்று கொண்டிருந்த இசை பள்ளியில் இருந்து நிறுத்திவிட்டு கத்தி சண்டை கற்றுக்கொள்ள சொல்லி அனுப்பிவிட்டார் என்று கூறினார்கள். இதனால் மனம் நொந்து போன பாடகர் நேராக கோவிலுக்கு சென்று அங்கே அமர்ந்து கொண்டு தன் நிலையை நினைத்து வருத்தப்பட்டார். அவர் கையிலே இருந்த வீணையை மீட்டி மிகவும் சோகமான ராகத்தில் சோகமான பாடலை பாடத் தொடங்கினார். பாடிக்கொண்டிருக்கும் போதே ஒரு கை அவர் தோல் மீது பட்டது. யாரென்று பாடகர் திரும்பி பார்த்தார். அது வேறு யாரும் இல்லை, அந்த நாட்டு அரசர் தான். அரசரும் அந்த சமயத்தில் கோவிலில் தான் இருந்திருக்கிறார். இவருடைய சோகமான பாடல் அவர் மனதை ஏதோ செய்யவே அதை தேடி வந்துள்ளார். இப்போது அரசர் இவர் யார் என்பதை விசாரிக்கிறார். பாடகரும் தன் நிலையை அரசரிடம் எடுத்து சொல்கிறார். உடனே அரசர் தன் கழுத்தில் இருந்த முத்து மாலையை கழட்டி பாடகரிடம் கொடுக்கிறார். இதை பார்த்த பாடகருக்கு ஒரே வியப்பு. இவ்வளவு நேரம் இந்த ஊரிலே உள்ளவர்கள் அரசரை பற்றி சொன்னதற்கும் அரசர் நடந்து கொள்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தது. இதை பாடகர் அரசரிடமே கேட்டுவிட்டார். அதற்கு அரசர் என்ன பதில் கூறினார் தெரியுமா? அந்த நாட்டிற்கு எதிரி நாட்டிலிருந்து போர் வரப்போவதை அரசர் அறிந்திருந்தார். அந்த சமயம் கலைஞர்கள் விழா எடுக்க வேண்டும் என்று அரசனிடம் கேட்க அவர் அதை வேண்டாம் என்று நிராகரித்தார். அதே போலவே அரசருக்கு பின் இந்த நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு இளவரசிக்கு இருப்பதால் தான் இளவரசியை தற்காப்பு கலை கற்றுக்கொள்ள அனுப்பினேன் என்று கூறினார். இப்போதுதான் அரசரின் உண்மையான குணம் பாடகருக்கு புரிந்தது. இந்த கதையில் வந்தது போலத்தான் மற்றவர்களின் அபிப்பிராயத்தை வைத்து நாம் ஒருவரை எடை போடுவது என்பது தவறாகும். ஒருவர் இருக்கும் சூழ்நிலை தெரியாமல், நிலைமை புரியாமல் அவரை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை வளர்த்துக் கொள்வது சரியாகாது. இதனால் யாருக்கு நஷ்டம் தெரியுமா? யார் எதை சொன்னாலும் நம்பும் நபருக்கும் தவறே செய்யாமல் பழியை சுமக்கும் நபருக்கும் தான். இதை புரிந்து கொண்டால் போதும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.